பிரித்தானியாவின் பல பகுதிகளில் கிளைகளை கொண்டுள்ள முன்னணி வங்கியான கோ-ஆபரேட்டிவ் பேங்க் வெளிநாடுகளில் தங்களது டெபிட் கார்டுகளை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கான வெளிநாட்டு பரிவர்த்தனை கட்டணங்களை முற்றாக நீக்கியுள்ளது. உடனடி அமலுக்கு வரும் வகையில் இந்த அதிரடி மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக வங்கி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் வெளிநாடுகளில் கார்டுகளை பயன்படுத்தும் போது இதுவரை காலம் விதிக்கப்பட்டு வந்த 2.75% கட்டண அபராதம் இனிமேல் வசூலிக்கப்பட மாட்டாது. இதுகுறித்து வங்கியின் குடும்ப மற்றும் அன்றாட வங்கி சேவை பிரிவின் தலைவர் கேத் ரொபின்சன் கருத்து தெரிவிக்கையில், பொதுவாக மக்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியதும் அவர்கள் கார்டுகளை பயன்படுத்தியதற்கான கூடுதல் கட்டணங்கள் விதிக்கப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைவார்கள். அந்த தேவையற்ற சுமையை குறைப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அதேபோல விசா அல்லது பிளஸ் அடையாளங்கள் உள்ள ஏடிஎம் இயந்திரங்கள் வங்கிகள் மற்றும் பணமாற்று நிலையங்கள் மூலம் பணம் எடுக்கும் போதும், கடைகளில் பொருட்கள் வாங்கும் போதும் அல்லது உணவகங்களில் பில்களை செலுத்தும் போதும் இனி எந்த ஒரு கூடுதல் கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது என வங்கி தெளிவுபடுத்தியுள்ளது. எனினும் வாடிக்கையாளர்கள் சில முக்கிய விடயங்களை அவதானிக்க வேண்டும். முதலாவதாக, வங்கியின் தரப்பிலிருந்து நாணய மாற்று கட்டணம் நீக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தும் வெளிநாட்டு ஏடிஎம் இயந்திரங்கள் அல்லது குறிப்பிட்ட வர்த்தக நிலையங்கள் தங்களின் சொந்த சேவை கட்டணங்களை விதிக்க வாய்ப்புள்ளது. இந்த கட்டணங்கள் பரிவர்த்தனை முடிவடைவதற்கு முன்னர் உங்களுக்கு காண்பிக்கப்படும். இரண்டாவதாக, இந்த சலுகை டெபிட் கார்டுகளுக்கு மட்டுமே பொருந்தும். கிரெடிட் கார்டுகளை வெளிநாடுகளில் பயன்படுத்தும் போது நீங்கள் கார்டை எப்படி பயன்படுத்துகின்றீர்கள் என்பதை பொறுத்து வழமையான கட்டணங்கள் அறவிடப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.